அதை சொன்னதாக நிக்சனை சுட்டிக்காட்டினார். மாயாவும் இதை பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆனால் தினேஷ் அதை சௌகரியமாக மறந்துவிட்டார் அல்லது மறைத்து விட்டார். அதற்கு கமல் அவர்கள் ஓகே, அப்ப யாருக்கு தகுதி இல்லை, நிக்சன் நீங்க சொல்லுங்க என்று கமல் கேட்க, நிக்சன் அவர்களோ எதிரணியில் உள்ள 4 வரையும் மொத்தமாக கை காட்டினார். அதற்கு பதிலாக தினேஷ் எழுந்து தகுதி இல்லைன்னு முடிவு பண்ண போறது மக்கள் தான் சார், இருக்கிற வரைக்கும் இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம்னு சிலர் இருக்காங்க என்று தினேஷ் சொல்லவும், யார் அது என்று விடாமல் நோண்டி கேட்டார் கமல் சார். விசித்ரா என்று தினேஷ் சொன்னதும் கதகளி நடனம் உக்கிரத்தை அடைந்தது விசித்ராவின் முகத்தில். கமல்ஹாசன் அவர்களும் விடுவதா இல்லை. சரி, யாரு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க என்று கேட்கப்பட்ட போது மணி மற்றும் விஷ்ணு என்று நேர்மையாக ஒப்புக்கொண்டார் தினேஷ். அதற்கு கமல் அவர்கள், பாருங்க மணிக்கு சிரிப்பு வருது, கல்லை ஒளிச்சு வச்சுக்கிட்ட மாதிரியும் அதை ஒளிச்சு வச்சிருக்கிறார் என்று ஒரு விஷயத்தை இன்னொன்றோடு பின்னி எடுத்து செல்வதில் மாஸ்டர் என்று நிரூபித்தார் கமல். நான் தனியா ஆடத்தான் முடிவு பண்ணேன் சார், ஆனா அப்புறம் பார்த்தா முடியல, விஷ்ணுவுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் என்று ஒப்புக்கொண்டார் மணி. மேலும் கமல் அவர்கள், அது சரி விசித்ரா கோட்டையன் கலைக்கப்படவே இல்லை என்று கமல் கேட்க, அது தன்னாலே தெரிஞ்சிடும் சார், டிசைன் அப்படி, சேர்க்கை சரியில்லை என்று சிக்ஸர்களாக அடித்தார் மிஸ்டர் விஷ்ணு. வழக்காக கமல்ஹாசனுடன் பேசும்போது பம்மி அமர்ந்திருப்பார் விஷ்ணு. இன்று ஏனோ உற்சாக மூடியில் இருந்தால் விஷ்ணு. கமல்ஹாசன் அவர்களும் சிரித்து ஆதரித்த காரணத்தினால் எதிரணியை நையாண்டி மூலமாக கிழித்துக் கொண்டிருந்தார் விஷ்ணு. திருட போனாலும் திசை வேணும் சார் மாதிரி விசித்ரா கேம் புரியாம நிக்சனோட கல்லை எடுக்க போயிட்டாங்க.